வணக்கம் மக்களே. இது தெருக்களில் மாடுகள் ஏன் என்ற முந்தைய காணொலியில் இரண்டாவது அத்தியாயமாகும். அதாவது தொன்மை வாய்ந்த நமது தமிழ் பண்பாட்டில் கோமாதா என்று நாம் போற்றப்படும் பசுக்கள் வெறும் விலங்கினம் மட்டுமல்ல, அது நமது குடும்பங்களில் ஒரு உறுப்பினர், நமது செல்வத்தின் அடையாளம், மங்களத்தின் குறியீடு, காலங்களுக்கெல்லாம் விவசாயத்திற்கும் மனித வாழ்வாதாரத்திற்கும் அடிக்கட்டமாக இருக்கும் இந்த உன்னதமான உயிரினை இன்று நான் எப்படி நடத்துகிறோம்? இன்று அதே பசுக்கள் நம்முடைய அலட்சியத்தால் நெல்லை மற்றும் அம்பையில் பிரதான சாலைகளில் கொளுத்தும் வெயிலிலும் மழையிலும் ஆதரவின்றி அலைகின்றன. பசிக்கு வழியின்றி நச்சுத்தன்மை வாய்ந்த நெகிழி பைகளையும் திறந்தவெளி குப்பைகளையும் தின்னும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. இது அந்த வாயில்லா ஜீவனுக்கு நாம் இழைக்கும் மிகப்பெரிய அநீதி. மறுபுறம் சாலையில் எதிர்பாராமல் குறுக்கே வரும் இந்த கால்நடைகளால் தினசரி நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் விபத்தில் சிக்குகின்றன. அதனால் உயிரிழப்பும் கடுமையான உடல் பாதிப்பும் ஏற்படுகின்றன. ஆக போற்றுதலுக்குரிய பசுக்களை இப்படி நடுத்தருவில் அலட்சியப்படுத்துவது, அதனால் மனித உயிர்களை பறிப்போவதும் ஒரு முற்போக்கான சமுதாயத்திற்கு அழகல்ல. இதற்காகத்தான் அறிவியல் பூர்வமாக ஒரு தீர்வை, அதாவது 0 கிலோமீட்டர் உள்ளூர் பொருளாதாரத்தை இந்த வீடியோவில் நான் முன்மொழிகிறேன். இதை நாம் ஆழமாக இங்கு நாம் பார்ப்போம். சரி, மாடு தெருவுக்கு வருவதற்கான உண்மையான காரணங்கள் பல உள்ளன. ஒருவேளை வழக்க இடமின்மை, தீவன செலவு அதிகம், உரிமையாளர் பதிவு இல்லாமை, திறந்த குப்பை, கால்நடை மருத்துவ கண்காணிப்பு இல்லாமை, பால் விற்பனைக்கு உறுதியான சந்தை இல்லை. இதற்கு முன் உள்ள காணொலியில் நான் அபராதம் பற்றி பேசியிருந்தேன். ஆனால் வெறும் அபராதம் மட்டும் போதாது, சட்டம் வேண்டும், கட்டுப்பாடு வேண்டும். ஆனால் அதைவிட முக்கியமானது, இதை பொருளாதார ஊக்கம் வலியுறுத்த வேண்டும். இந்தியாவில் பால் தேசிய பொருளாதாரத்தின் ஒரு பெரிய தூண். 2023 மற்றும் 24 இந்தியாவில் உலக பால் உற்பத்தியின் சுமார் 25 விழுக்காடு பங்களிப்பு வழங்கி சுமார் 240 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது. பால்துறை இந்திய தேசிய பொருளாதாரத்தில் சுமார் 5% பங்கு வகிக்கின்றன. 8 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு நேரடி வாழ்வாதாரம் தருகின்றன. நபவக ஆட்சிக்கு வந்தால் தெருவில் திரியும் மாடுகளை வெறும் அபராத பிரச்சனையாக மட்டும் பார்க்காது, அதை ஒரு உள்ளூர் உணவு, உள்ளூர் வேலை, உள்ளூர் வருமானம், உள்ளூர் பாதுகாப்பு திட்டமாக மாற்றும். இந்த திட்டத்திற்கு நான் வைத்த பெயர் ஊர்குறு பண்ணை திட்டம். அந்த ஊர்குறு பண்ணை திட்டம் விதிமுறை என்னவென்றால், அதாவது வீட்டு அருகிலே இருக்கும் காலியாக கிடக்கும் அரசு தரிசு நிலங்கள், பேரூராட்சி நகரூராட்சி எல்லைக்குள் அருகில் உள்ள பயன்படுத்தப்படாத சிறுநிலங்கள் அல்லது பொது பயன்பாட்டிற்கு தடையில்லாத நிலங்களை மட்டும் பயன்படுத்த வேண்டும். இந்த நிலம் மக்கள் வீட்டிலிருந்து மிக தூரமாக இருக்கக்கூடாது. தினமும் உரிமையாளர் சென்று மாடு, ஆடு, கோழிகள் பார்த்து கொள்ளக்கூடிய தூரத்தில் இருக்க வேண்டும். குடியிருப்பு நடுவில், பள்ளி அருகில், மருத்துவமனை அருகில், நீர்நிலை அருகில், வெள்ளம் வரும் பகுதி அருகில் நிலத்திலோ, காடு, ஏரி, கால்வாய் நிலத்தில் இந்த திட்டம் கண்டிப்பாக அனுமதிக்கப்படாது. நிலம் தேர்வு செய்வதற்கு முன் வருவாய்த்துறை, உள்ளாட்சி அமைப்பு, கால்நடைத்துறை, சுகாதாரத்துறை போன்ற அனைத்தும் ஆய்வு செய்து இந்த இடம் குறு பண்ணைக்கு பாதுகாப்பானதா என்று சான்றிதழ் வழங்கி ஒற்றுக்கொண்ட பிறகு இந்த இடம் கொடுக்கப்படும். ஆக ஒவ்வொரு பண்ணை இடத்திற்கும் கழிவுநீர் வெளியேற்றம், சாணம் சேகரிப்பு, தண்ணீர் வசதி, சாலை அணுகல், அக்கம் பக்கம் மக்களுக்கு தொந்தரவு வராத வகையில் கட்டமைக்க வேண்டும். ஒவ்வொரு குறு பண்ணைக்கும் கால்நடை மருத்துவர் அங்கீகரிக்கும் இடவசதி, நிழல், காற்றோட்டம், குடிநீர், தீவன தொட்டி, கழிவுநீர் வெளியேற்றம், தனிமைப்படுத்தும் இடம் மற்றும் கன்று பராமரிப்பு போன்ற வசதி கட்டாயமாக இருக்க வேண்டும். ஆக இந்த நிலம் யாருக்கும் நிரந்தரமாக கொடுக்கப்படாது. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். விற்க முடியாது, அடகு வைக்க முடியாது, வேறு ஒருவருக்கு மாற்ற முடியாது. ஊராட்சி சட்டம் மற்றும் அரசாணை விதிகளுக்கு உட்பட்ட ஆரம்பத்தில் அதிகபட்சமாக வெறும் 3 ஆண்டுகள் மட்டும் பயன்படுத்த ஒப்பந்தம் வழங்கப்படும். இதனால் செயல்திறன், சுகாதாரம், கால்நடை நலன், பொதுமக்கள் புகார், வருமான பதிவு ஆகியவற்றை அடிப்படையில் இதை புதுப்பிப்பு செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு 6 மாதத்திற்குள் பண்ணை தொடங்கவில்லை என்றால், அல்லது நிலத்தை காலியாகவே வைத்தால் என்றால், அல்லது அசுத்தமாக வைத்திருந்தால், ஒருவேளை மிருக நலன் மீறி அறிவிப்பு எச்சரிக்கை காலத்தின் போது நிபந்தனையும் பூர்த்தி செய்யவில்லை என்றால் அந்த ஒதுக்கீட்டு உடனடியாக ரத்து செய்யப்படும். இதை வெளிப்படையான பயன்படுத்து பறிகோடு, அதாவது யூஸ் இட் ஆர் லூஸ் இட், இதை நான் இந்த கட்டிக்கோ ஒட்டிக்கோ அப்படிங்கிற இதில் எடுத்தேன். ஸோ இதே மாதிரி ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்படும்.
6 மாதம் என்பது இங்கு தண்டனை காலக்கேடு அல்ல, உண்மையான ஆர்வமுள்ளவரை கண்டறியும் முதல் மதிப்பீட்டு காலம். நிலம் ஒதுக்கப்பட்டவுடன் உடனே மாடு வாங்கி பண்ணையை தொடங்க முடியாது, இது சாத்தியம் அல்ல. ஆக திட்டம் விதிகளுக்கு ஏற்ப இடங்களை அமைக்க வேண்டும். சொந்த முதலீடு இல்லையென்றில் வங்கி கடன் போன்ற வழிகளில் கடன் விண்ணப்பிக்க வேண்டும். கடன் ஏற்பாடு, மின் நீர் இணைப்பு, நல்ல மாடு ஆடு கோழி தேர்வு ஆகியவை தேவைப்படும். இதை அரசே உறுதி செய்யும். அரசு எவ்வாறு உதவி செய்யும்? அரசு கால்நடை மருத்துவர் உதவியுடன் நல்ல பால் தரும் மாடு ஆடு பன்றி கோழி போன்றவை தேர்வு செய்ய செயல்முறை தொடரும். அரசு கடன் அனுமதி தாமதம், மின் இணைப்பு தாமதம், தண்ணீர் இணைப்பு தாமதம், நல்ல மாடு கிடைப்பதில் தாமதம் போன்ற நியாயமான காரணங்கள் இருந்தால் 60 முதல் 90 நாட்கள் வரை இதை நீட்டிக்கலாம். ஆனால் நீட்டிப்பு தானாக கிடைக்கக்கூடாது, ஆய்வு அறிக்கை அடிப்படையில் மட்டுமே தர வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட பயனாளி 6 மாதத்திற்குள் எந்த முன்னேற்றம் காட்டாமல் இருந்தால் அவருக்கு நில ஒதுக்கீடு ரத்து செய்யப்படும். அந்த இடம் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் அடுத்த தகுதியான நபருக்கு வெளிப்படையாக வழங்கப்பட வேண்டும். அதாவது தேர்வு செய்யப்பட்ட நபர் 6 மாதத்திற்குள் பண்ணையை தொடங்கவில்லை என்றால் அல்லது தவறாக பயன்படுத்தினால் அந்த பட்டியலிலிருந்து அவரை நீக்கப்படுவார். இதனால் திட்டம் அரசியல் பரிந்துரை, நில ஆக்கிரமிப்பு, போலி விண்ணப்பம் ஆகியவற்றில் சிக்காமல் இருக்கும். இதை கொஞ்சம் விரிவாக அரசு எவ்வாறு இதை உதவி செய்யும் என்று நான் கூறுகிறேன். அரசு இங்கு வெறும் நிலம் மட்டும் ஒதுக்கிட்டு நிற்காது. அதாவது உண்மையான ஆர்வமுள்ள பயனாளிக்கு இங்கு வங்கி கடன் பெற போன்ற அறிக்கை தயாரிக்க உதவும். அரசு அங்கீகரித்த இணையதளத்தில் மாடு ஆடு கோழி பன்றி வான்கோழி போன்ற பல வகையான விவரங்கள், அதாவது இதனின் வயது, இனம், பால் திறன், உடல்நிலை, விலை, புகைப்படம், வீடியோ அனைத்தும் பதிவாகும். தனி அடையாள எண் கட்டாயம் இருக்க வேண்டும். கோழி மற்றும் வான்கோழிக்கு தொகுதி எண் என்று இருக்கும். தடுப்பூசி பதிவு மற்றும் கொள்முதல் ஆவணம் கட்டாயம் இருக்க வேண்டும். விற்பனையாளர் தவறான தகவல் கொடுத்தால் அவரை தளத்திலிருந்து உடனடியாக நீக்கப்படுவார். இணையம் தெரியாதவர்களுக்கு சேவை மையம், ஊராட்சி அலுவலகம், பால் கூட்டுறவு மையம் போன்ற பல வகையில் செய்ய உதவும். வாங்குவதற்கு முன் அரசு கால்நடை மருத்துவர் சான்று கட்டாயம். வயது, உடல்நிலை, தடுப்பூசி, கர்ப்ப நிலை, பால் திறன் அனைத்தும் அரசு சார்பிலே செய்யப்படும். ஆக வாங்கிய பிறகு காப்பீடு கட்டாயம். மாடு இருந்தாலோ கடுமையான நோய் வந்தாலோ பயனாளி முழு நஷ்டத்தில் விழக்கூடாது என்பதற்கான இதை வலியுறுத்துகிறேன். இதில் முன்னுரிமையும் உண்டு. முன்னுரிமை யார் என்றால் பெண்களுக்கு, விதவைகளுக்கு, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள், ஏழை குடும்பங்கள், சிறு விவசாய குடும்பங்கள், ஏற்கனவே மாடு ஆடு கோழி போன்ற உயிரினங்களை வளர்த்த அனுபவம் உள்ளவர்கள். இந்த கால்நடை வளர்ப்பில் உண்மையான ஆர்வமும் அடிப்படையும் அறிவும் இருக்க வேண்டும். அதுதான் இதன் உண்மையான நோக்கம். வெறும் நிலம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் விண்ணப்பிப்பவர்கள் கண்டிப்பாக தேர்வு செய்யப்படாது. விண்ணப்பம், வருமானச் சான்று, குடும்ப நிலை, முன் அனுபவம், கால்நடை பராமரிப்பு அறிவு, முதலீட்டு திறன் அல்லது கடன் பெறும் தகுதி இவை எல்லாம் ஒரு மதிப்பெண் பட்டியலாக அமைத்து அதில் பார்க்கப்படும். தேர்வு பட்டியலில் பொதுமக்கள் பார்வைக்கு வெளிப்படையாக இருக்கும். யாராவது போலி பயனாளி என்றால் மக்களே அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த இணையதளம் இருக்கும். இந்த திட்டம் நிலம் கொடுத்தோம் இனிமேல் நீ பார்த்துக்கோள் என்ற எண்ணத்தில் இருக்காது. பயனாளிக்கு எந்த சொந்த பணம் இருந்தால் அவர் முதலீடு செய்யலாம். இல்லை என்றால் சுய உதவிக்குழு கடன், கூட்டுறவு வங்கி கடன், முத்ரா கடன், மாநில கால்நடை கடன் திட்டம், பால் கூட்டுறவு கடன் திட்டம் போன்ற பல வழிகளில் நிதி ஏற்பாடு செய்ய அரசே பரிந்துரைக்கும். இலக்கு என்னவென்றால் பணமுள்ளவரை மட்டும் தேர்வு செய்வதல்ல, உண்மையாக உழைக்க தயாராக இருப்பவர் எல்லோருக்கும் கடன் வாய்ப்பு தரப்படுகிறது. ஆக இதில் அடுத்த கட்டம் என்னென்றால் தீவன மானியம். இவ்வளவு நேரம் நில மானியம் பற்றி பேசினோம். இப்பொழுது தீவன மானியம், அதாவது பண்ணையாளர்களுக்கு அரசு பணமாக தீவன மானியம் தரக்கூடாது. அதற்கு பதிலாக ஏனென்றால் அது தவறாக பயன்படுத்தப்படும் அபாயம் உள்ளது. அதற்கு பதிலாக அரசு உள்ளூர் விவசாயிகளிடமிருந்தே வைக்கோல், தோட்ட தட்டு, பசு தீவனம், அதாவது 4 புல் போன்றவற்றை நேரடியாக குறைந்த விலையில் வாங்க வேண்டும். இதனால் தீவனம் வளர்க்கும் விவசாயிகளுக்கு ஒரு நிலையான சந்தையும் உறுதியான வருமானமும் உள்ளூரிலேயே கிடைக்கும். மேலும் இதில் இடைத்தரகர்கள் சுரண்டல் தடுக்கப்படும். ஆக அதை ஒரு தர சோதனை செய்து ஊட்டச்சத்து சேர்த்து பதிவு செய்யப்பட்ட குறு பண்ணையாளர்களுக்கு குறைந்த மானிய விலையில் வழங்க வேண்டும். இதனால் 2 லாபம் கிடைக்கின்றன. ஒன்று, விவசாயி உறுதியான சந்தை,
மற்றொன்று பண்ணையாளர்களுக்கு குறைந்த தீவன செலவு. சந்தையில் தீவனத்தை விலை திடீரென்று உயர்ந்தாலும் பண்ணையாளர்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படாது. கலப்படமற்ற தரமான தீவனம் கிடைப்பதால் கால்நடைகளுக்கு ஆரோக்கியம் காக்கப்படும். பால் மற்றும் முட்டையின் தரம், அதாவது FSSAI தர நிலைகளின்படி இதற்கு இயற்கையாகவே இதோடைய தரம் உயரும். சரி, அடுத்தது கால்நடை மருத்துவம். இந்த திட்டத்தில் கால்நடை மருத்துவம் தனியாரின் பொறுப்பாக மட்டும் விடப்படாது. உதாரணம், ஒரு 20 குறு பண்ணைகளுக்கு ஒரு கால்நடை சுகாதார குழு அமைக்கப்படும். மாதந்தோறும் குழு முகாம், 3 மாதத்திற்கு ஒரு முறை பண்ணை ஆய்வு, அவசர நிலைக்கு உடனடி கால்நடை மருத்துவ சேவை வழங்கப்படும். தடுப்பூசி, குடல் புழு நீக்கம், பால் தரம், மாடு உடல்நிலை, காயம், தொற்று, கர்ப்பம், கன்று பராமரிப்பு இவை அனைத்தும் இதில் பதிவாக வேண்டும். மேலும் நோயுற்ற மாட்டின் பால் விற்பனையை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பால் பாதுகாப்பு இல்லாமல் வருமானம் உருவாக்கப்படாது. மருந்து செலுத்தப்பட்ட கால்நடையின் பால் கால்நடை மருத்துவர் குறிப்பிட்டு பாதுகாப்பான காலம் முடியும் வரை விற்பனை செய்யப்படாது. தினசரி கறப்பில் கொழுப்பு மற்றும் கலப்பு சோதனை, மாதந்தோறும் நுண்ணுயிர் சோதனை, சீரற்ற காலகட்டங்களில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வுகளில் மேலும் பல சோதனைகள் செய்யப்படும். எதற்காக என்றால், உதாரணம், கோமாரி நோய் அல்லது பறவை காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் பரவுவது ஆரம்பத்திலேயே தடுக்கப்படும். இதனால் சுகாதாரமான முறையில் பால் மற்றும் முட்டை உற்பத்தி செய்யப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்வதால் ஒட்டுமொத்த பொது சுகாதாரம் இதனால் மேம்படும். மேலும் மின்சாரம் மற்றும் நீர் மானியம். மின்சாரம், தண்ணீர் அளவில்லாமல் இலவசம் அல்ல. அதாவது ஒவ்வொரு பண்ணைக்கும் ஒரு உச்சவரம்பு இருக்க வேண்டும். 2 மாடு பண்ணைக்கு குறைந்த அளவு ஒரு மின் சலுகை, 4 மாடு வளர்ச்சிக்கு தனி உச்சவரம்பு போன்றவை இருக்கும். குறு பண்ணை மண்டலங்களில், அதாவது 20 சிறு பண்ணைகள் சேர்ந்து இருக்கும் இடத்தில் சூரிய ஆற்றல் அமைப்பை வைத்து தீவன வெட்டும் கருவி, விளக்கு, தண்ணீர் மோட்டார், பால் குளிரூட்டும் பெட்டி போன்றவைகள் இதனால் இயக்க பதிவு செய்யப்பட்ட குழு, கூட்டுறவு உற்பத்தியாளர் குழு அரசின் கண்காணிப்பிலே அமைத்து சேர்ந்து முதலீடு செய்ய வேண்டும். மேலும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம், அதாவது சரியான விலைப்பட்டியல், தரசான்று, சட்டப்பூர்வ ஒப்பந்தம் மற்றும் செலவை எல்லாரிடமும் வெளிப்படையாக பகிரும் முறையை இங்கு உறுதி செய்ய வேண்டும். சாணத்திலிருந்து உயிரி எரிவாயு உருவாக்கி அந்த பண்ணை மண்டலத்தின் சிறு மின் சமையல் தேவைகளை பூர்த்தி செய்யவும் வழி உதவும். தண்ணீருக்கு மீட்டர் இருக்கும், வீணாக்கினால் எச்சரிக்கை, மீண்டும் செய்தால் சலுகை ரத்து. ஆக இதை சுருக்கமாக சொன்னால், நபக திட்டம் இலவச நிலத்திட்டம் அல்ல, அது பொறுப்புள்ள உற்பத்தி திட்டம். நிலம் அரசு தரும், உழைப்பு மக்கள் தரும், பாதுகாப்பு மருத்துவர் தரும், சந்தை ஊர் தரும், கண்காணிப்பு அரசு தரும். இதன் முடிவு தெருவில் திரியும் மாடு குடும்ப வருமானமாக மாற்றப்படும். இந்த சித்தாந்தத்தை நான் ஐரோப்பாவிலிருந்து ஈர்க்கப்பட்டேன். அதாவது குறிப்பாக இத்தாலியில் கிலோமீட்டர் ஜேரோ என்ற சித்தாந்தம் உண்டு. அதாவது ஒரு உணவுப் பொருள் உற்பத்தியாகும் இடத்திற்கும் நுகர்வோர் வாங்கும் இடத்திற்கும் இடையே உள்ள தூரம் 0 கிலோமீட்டராக இருக்க வேண்டும். இது எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை அளித்தது. ஏனெனில் பல்பொருள் அங்காடியில் பாலாடை கட்டி விலை 3 யூரோக்களாக இருக்கும். ஆனால் 0 கிலோமீட்டர் பாலாடை கட்டி விலை 6 யூரோக்களாக இருக்கும். இருந்தபோதிலும் ஐரோப்பிய மக்கள் மலிவான இறக்குமதி செய்யப்பட்ட கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களை வாங்காமல் ஆரோக்கியமான நன்மைக்குரிய உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுவதற்காக 0 கிலோமீட்டர் தரம் உயர்ந்த பொருட்களையே வாங்கிறார்கள். அது இரட்டிப்பான விலை என்றாலும் சரி. இத்தாலியில் கொள்திரத்தி தரவின்படி இத்தாலியின் 2.5 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் ஊர் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக உணவு வாங்குகிறார்கள். ஆண்டுக்கு 30,000 கோடி ரூபாய்க்கு அதிகமான பணம் உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து கைகளுக்கு நேரடியாக செல்கின்றன என்ற இந்த கொள்திரத்தி சொல்கிறது. மீதமுள்ள முக்கிய அம்சங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.